ஸ்ரீ விஜய் வித்யாலயா பார்மசி கல்லூரியில் சர்வதேச மருந்தாளுநர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு கல்லூரி நிறுவனர் டிஎன்சி மணிவண்ணன், தாளாளர் செல்வி மணிவண்ணன், துணை நிறுவனர் தீபக் மணிவண்ணன், இயக்குநர்கள் ஸ்ரவந்தி தீபக் மற்றும் திவ்யா ராம்குமார், கல்லூரி செயலாளர் ராம்குமார், நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் தலைமை தாங்கி துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பார்மசி கல்லூரியை சேர்ந்த 650 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். விழாவில் அரசு தலைமை மருத்துவமனை தலைமை மருந்தாளுநர் திரு ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தாளாளர் சர்வதேச மருந்தாளுநர் தின சிறப்பு உரையை வழங்கும் போது, மருந்தாளுநர்கள் மருத்துவத்துறையில் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதிலும், மனித சரியான மருந்தை சரியான நோய்க்கு சரியான அளவு மற்றும் மருந்தின் தன்மையையும் மருந்தால் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துரைக்க வேண்டிய கடமை மருந்தாளுநருக்கு இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். மருத்துவத்துறையில் வளர்ச்சியை எதிர்நோக்கும் போது மருந்தாளுநர் இல்லாவிட்டால் முழுமை பெறாது என்று குறிப்பிட்டார். புதிய வகை மருந்துகளை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கும் போது மருந்தாளுநரின் பரிந்துரை அவசியம். சிறப்பு விருந்தினராக பேசிய திரு ரமேஷ் அவர்கள் குறிப்பிடும்போது, புதிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் போது மருந்தாளுநரின் பங்கும் பரிந்துரையும் விரிவான வழிகாட்டுதலும் அவசியம் என குறிப்பிட்டார். முக்கியமாக நமது கல்லூரியினுடைய பங்கு என்பது உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து ஒரு குறைவோடு இருந்தேன். நான் சிறந்த பணியாற்றுவதற்கு உதவி கல்லூரி நிர்வாகத்திற்கும் நமது சேர்மன் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நேரில் ஒரு நன்றி நினைத்திருந்தேன். அந்த வாய்ப்பு இந்த பொன்னான நம்ம மருந்தாளர் என்று நினைத்ததற்கு முதல்ல மிக மகிழ்ச்சி. அதேபோல் நோயாளிகளுக்கு சரியான மருந்து சென்றடைய மருந்தாளுநருக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு புரிந்துணர்வு அவசியம் என்றும், நோயில்லா இந்தியாவை வடிவமைக்க மருந்தாளுநரின் பங்கு மகத்தானது என குறிப்பிட்டார். கல்லூரி நிர்வாக அலுவலர் விக்ரமன் பேசும்போது, மருந்தாளுநர் இல்லாத மருந்து கடைகள் பயனற்றது என்றும் விபரீத விளைவுகளை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டார். நம்ம விஜய் நம்பி அத்தனை பேசுறதையும் அவங்களும் கற்றுக்கிட்டு அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு மீண்டும் நன்றி. மக்களுக்கு தரமான சரியான பக்க விளைவு இல்லாத மருந்துகள் கிடைக்க மருந்தாளுநரின் பங்கு அளப்பரியது என பரிந்துரைத்தார். கல்லூரி முதல்வர் KL செந்தில்குமார் வரவேற்புரையாற்றி மருந்தியல் தின செய்தியை வாசித்தார். பப்ளிக் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கணும்னா ரைட் pharmacist. So that's yourself. So we have to strengthen the pharmacy and patient relationship by our successful dispensing and successful counseling. ஏன்னா அது கண்டிப்பா யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் கூட அந்த எடிட்டிங் டெண்டன்சி நீங்கள் டே பை டே பண்ணிட்டே இருக்கு. பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 1% கூட குறையல. நான் எதிர்பார்த்ததை விட சார் என்கிட்டே சொன்னாங்க, சார் நீங்கள் கிளம்புங்க சார், நாங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு. சர்வதேச மருந்தியல் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளிடையே கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, மருந்து கடை வடிவமைப்பு, பட்டிமன்றங்கள் போன்ற போட்டிகள் மாணவர்களிடையே நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதலில் பார்மசி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். பார்மசி என்பது மருந்துகள் தயாரித்தல், பரிசோதித்தல், விநியோகித்தல் மற்றும் அவற்றின் சரியான பயன்பாடுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வது போன்ற பணிகளை உள்ளடக்கிய ஒரு துறை. இந்த துறையில் பணிபுரிபவர்களை பார்மசிஸ்ட் என்று அழைக்கிறோம். மருத்துவர் நோயாளிகளுக்கு நோய் அறிதல் என்பதை மட்டுமே செய்கிறார். ஆனால் மருந்துகள் சரியான முறையில் சரியான அளவில் நோயாளிகளின் கைகளுக்கு கொண்டு சேர்ப்பது பார்மசிஸ்ட் அவர்களின் கடமை. ஒரு மருந்தின் பக்க விளைவுகள் மற்றும் மருந்துகள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு செயல்படுகின்றன, எந்தெந்த காலத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நோயாளிகளிடம் தெளிவாக விளக்குவதே பார்மசிஸ்டின் கடமை.
பார்மசியின் பல்வேறு துறைகள். கம்யூனிட்டி பார்மசி, மருந்தகங்களில் வேலை செய்து கொண்டு மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளுதல். ஹாஸ்பிட்டல் பார்மசி, மருத்துவமனையில் பணிபுரிந்து மருத்துவருடன் இணைந்து மக்களுக்கு சேவை செய்வது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புதிய மருந்துகளை கண்டறிந்து நோய்களை குணப்படுத்த புதிய வழியை தேடுதல். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், மருந்துகள் இந்திய அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்துதல். அகாடமிக்ஸ், பார்மசி மாணவர்களுக்கு கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி செய்வது. பார்மசி என்பது ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு சேவை. பார்மசிஸ்ட் ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் ஒரு அமைதியான போராளியாக செயல்படுகிறார். மருத்துவரின் பரிந்துரையை பொதுமக்களிடம் சரியான அளவில் சரியான முறையில் மருந்துகளை கொண்டு செல்லும் ஒரு பாலமாக பார்மசிஸ்ட் திகழ்கிறார். கம்பன் கவிவடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி. வீரமுழங்கும் என் தாய்மொழியை முதலில் வணங்கி, அவையோரையும் வணங்கி, ஆசிரியரை வணங்கி, என்னை போல் இருப்பவர்களையும் வணங்கி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் என்னும் வள்ளுவனின் வாக்கு கிணங்க, நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயை கண்டறிந்து அதை தணிக்கும் மருந்தையும் கண்டறிந்து மருந்தளிக்க வேண்டும். நான் மருந்தாளுநர் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். காசேதான் கடவுளடா என்று வாழாமல் மக்களின் நல்வாழ்வுக்காக வாழ வேண்டும் என்று கூறுகிறேன். மருந்தாளுநர் என்பது சுகாதார வேலைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நோயாளிகளுக்கு மருந்தளிப்பது, மருந்தினை தயாரிப்பது என் கடமை என்பதை இந்த உலக மருந்தாளுநர் தினத்தன்று உறுதி கொள்கிறேன். பார்மசி என்ற வார்த்தை பார்மகோன் என்ற கிரேக்க மொழியில் இருந்து வந்தது. நடைமுறையில் மருந்தகம் என்பது மருந்துகளின் பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் மலிவு விலையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு மருந்துகளை கண்டறிந்து தயாரித்தல், உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், மறு ஆய்வு செய்தல் மற்றும் கண்காணித்தல் ஆகியவற்றின் அறிவியல் நடைமுறையாக திகழ்ந்து வந்தது. மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் மருந்து பென்சிலின் ஆகும். பென்சிலின் பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்தாகும். பென்சிலின் 1928ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் பிளமிங்கால் கண்டறியப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பிற்காக அவர் 1945ஆம் ஆண்டில் எர்னிஸ்ட் செயின் மற்றும் ஹோவர்ட் ஃப்ளோரி ஆகியோருடன் உடலியல் மற்றும் மருத்துவத்திற்காக நோபல் பரிசை பெற்றார். ஃபார்மசி வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசி. கம்யூனிட்டி ஃபார்மசின்னா என்னென்னா, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிசன்ஸ் கொடுக்குறது கம்யூனிட்டி ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா பல்க் ஸ்டோரேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் டிஸ்பென்சிங் த மெடிசன். அப்புறம் கிளினிக்கல் ஃபார்மசினா ட்ரக்ஸை வந்து ஏற்ற இறக்கம் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறது கிளினிக்கல் ஃபார்மசி. அப்புறம் ஃபார்மசின்றது வந்து அது என்ன இஸ் ஹெல்த் லைஃப் செக்டார் தட் இன்வால்வ்ஸ் இன் ப்ரிப்பரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தயாரித்தல், விநியோகம் செய்தல், ரிவ்யூ, மானிட்டரிங் அண்ட் டிஸ்கவரி. ஃபார்மசிஸ்ட் வந்து ஓவர் சேலோ ரிட்டைலோ கன்சியூமர்ஸ். நம்ம ஓவர் சேலில் என்னென்னா அதிகமான பொருளை கம்மியான விலைக்கு விற்கிறதும், கம்மியான பொருள் அதிகமான விலைக்கு விற்கிறதும் வந்து ரிட்டைல் ஓவர் சேல்னு சொல்லுவாங்க.
கல்லூரி துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் அவர்கள் பேசும்போது, மருந்தியல் துறையில் ஏராளமான ஆராய்ச்சி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குவிந்து கிடப்பதாகவும் அதனை மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சிறந்த மருந்தாளுநர்களாக வர வேண்டும் என்றும் தனது ஆவலை தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.